எதற்காக எலியா உயிருடன் தீரதங்கள்ல வான்ல யார்கிட்ட எடுத்து செல்லப்பட்டார்னு முந்தைய வீடியோல பார்த்தோம். அப்படி போகும்போது அவருடைய மேலங்கியை எடுத்துக்கிட்ட எலிசாவுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்குது. ஒரு தீஜ்வாலிகளான சுழற்காற்றுல எலியா எடுத்து செல்லப்பட அவரோட மேலங்கியை எடுத்து எலியாவின் தேவன் எங்கேன்னு ஆற்றை அடிக்க நீர் இரண்டாக பிளந்தது. தேவனுடைய ஆவி எலிசாவை இரட்டிப்பாக பற்றி கொண்டது. இதுவே எலிசா தீர்க்கதரிசியா மாறுவதற்கான முதல் அதிசயம். இரட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்ற எலிசா நிறைய அற்புதங்கள் செஞ்சாரு. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். விஷம் எப்படி சுத்திகரிக்கப்பட்டது? எரிகோவின் மக்கள் பெரும் கஷ்டத்துல இருக்காங்க. அவங்க ஊர்ல குடிநீர் எல்லாம் விஷமா இருக்கு. மக்கள் எலிசா கிட்ட உதவி கேட்கிறாங்க. உடனே எலிசா ஒரு புது பாத்திரத்துல உப்பை போட்டு நீரூற்று மேல எறிகிறாரு. கர்த்தர் கூறுகிறார், இந்த நீர் குணமாக்கப்பட்டதுன்னு. உடனே நீர் சுத்தமா மாறிடுது. அடுத்து 42 சிறுவர்கள் எதற்காக கொல்லப்படணும்? எலிசா பெத்தேலுக்கு போனார். அவர் நடந்து போகையில் பிள்ளைகள் அவரை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ, அதாவது அவருடைய எலியாவை மாறி வானத்துல பறந்து போன்னு கிண்டல் பண்றாங்க. எலிசாவுக்கு கோபம் வர கர்த்தரின் நாமத்தில் அவர்களை சபித்தார். உடனே காட்டுல இருந்து 2 கரடிகள் வந்து 42 குழந்தைகளையும் பீறி போட்டது. அடுத்தது, மழையே இல்லாமல் பள்ளங்கள் எப்படி தண்ணீரால நிரம்பும்? இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் மோவாபின் ராஜாவுக்கு எதிராக போருக்கு போறாங்க. அப்போ போர் வீரர்களுக்கும் கால்நடைகளுக்கும் தண்ணீர் இல்ல. அப்போ எலிசா சொல்றாரு, நிறைய பள்ளங்களை தோண்டுங்க, மழை வராது, ஆனாலும் தேவன் நீர் அனுப்புவார்னு. அடுத்த நாள் காலையில எல்லா பள்ளங்களும் நீரால் நிரப்பப்பட்டது. அடுத்தது, ஏழை விதவையின் எண்ணெய் பெருகியது. மிகவும் ஏழையான விதவைக்கு கடன் அதிகமா இருக்கு. பிள்ளைகளையே அடிமையாக்கப்பட வேண்டிய நிலை. அவள் எலிசா கிட்ட உதவி கேட்க, உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. அவள்கிட்டயோ கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது. நிறைய பானைகளை வாங்கன்னு சொல்றாரு. அவளோ முழு நம்பிக்கையுடன் அந்த கொஞ்ச எண்ணெயை ஊற்ற எல்லா பானைகளும் நிரம்பின. அடுத்தது, சுனேமியாவின் இறந்த மகன் உயிருடன் மீட்கப்படுறான். சுனேமியா ஸ்திரீக்கு குழந்தைகள் இல்ல. எலிசா ஆசிர்வதிக்க ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆனால் வளர்ந்து பெரியவனாகும் போது அவனுக்கு நோய்பட்டு இறந்து போறான். அவளோ முழு மனதுடன் எலிசாவை கும்பிடுறா. அவர் வந்து அந்த மரித்த மகன் மீது படுத்து ஜெபிக்கிறார். அவனோ 7 முறை தும்மி உயிரோடு எழுந்தான். அடுத்தது, குணமடைந்த விசகஞ்சி. எலிசா அடுத்து கில்காலுக்கு போறாரு. அங்க பஞ்சம் இருந்தது. அப்போ எலிசா வேலைக்காரன் கிட்ட பெரிய பானையில கஞ்சி கூழ் காய்ச்ச சொல்றாரு. அப்போ இன்னதென்று தெரியாம ஒருத்தன் பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதோட காய்களை மடி நிறைய எடுத்துட்டு வந்து கஞ்சி பானையில தெரியாம போட, உணவு அருந்தும் போதுதான் தெரியுது அது விஷம்னு. எலிசாவுக்கு தெரிய வர உடனே மாவை கொண்டு வர சொல்லி அதுல போடவும் விஷம் மாறி குணமடைந்தது. அடுத்து 20 அப்பம் 100 பேருக்கு உணவானது. பாகால் சலிஷாவிலிருந்து ஒருவன் 20 அப்பங்களை எலிசாவுக்கு கொடுக்க, அது ஜனங்களுக்கு சாப்பிட கொடுன்னு சொல்றாரு. 100 பேர் இருக்காங்க, எப்படி கொடுக்க அப்படின்னு பணிவிடைக்காரன் கேட்க, எலிசாவோ நம்பிக்கையோடு ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்டது போக மீதமும் இருக்கும்னு சொல்ல அப்படியே நடக்குது. அடுத்தது, நாகமான் குஷ்டம் குணமடைந்தது. நாகமான் சீரியா ராஜாவின் படைத்தலைவன். அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது. அவன் மனைவிக்கு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறிய பெண்ணை சிறைப்பிடித்து அவளுக்கு சேவையாளா வைக்கிறாங்க. அப்போ அவ சொல்றா, சமாரியாவில் இருக்கிற எலிசாவை போய் பார்த்தா இவர் குணமடைஞ்சிருவாருன்னு. உடனே நாகமான் எலிசா வீட்டுக்கு போறான். அப்போ எலிசா வெளியில வந்து பார்க்கல. ஆனா ஆள் அனுப்பி யோர்தான் ஆற்றுல 7 தரம் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்றாரு. நாகமானுக்கோ கோபம் வருது. அவர் நேர்ல வந்து தொட்டு சுத்தமாக்கலன்னு. இருந்தும் அவரோட வேலையால் வற்புறுத்த யோர்தான் ஆற்றுல 7 தரம் மூழ்கின போது ஒரு சிறு குழந்தைய போல சுத்தமானான். அவன் மகிழ்ச்சியோட காணிக்கை கொடுக்க எலிசா மறுத்துவிட்டார். நீரை அடிக்க 2ஆக பிளந்தது. கோபம் கரடியாக மாறி 42 உயிர்களாக தணிந்தது. மழையே இல்லாமல் தாகம் தீர்ந்தது. எண்ணெய் பெருகியது. இறந்த உயிர் திரும்பியது. விஷம் மருந்தாக மாறியது. 20 அப்பங்கள் பல நூறாக பெருகியது. குஷ்டரோகம் குணமடைந்தது. இன்னும் பல அதிசயங்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவரோட நம்பிக்கையை இது தூண்டக்கூடும். கமெண்ட்ல உங்களோட ஆசீர்வாதமான வரிகளை எழுதுங்க. மறக்காம லைஃப் பாஸ்வேர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன். கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்.